வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத சொல்ல போகிறேங்க. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய நினைவு எண்ணங்களுக்கு கற்பனை வடிவத்தை கொடுக்குறது தான் கனவு. மாலை 6 மணி முதல் இரவு 8:30 வரும் கனவு ஒரு காலத்தில் பலிக்கும். நைட்டு 8:30 நைட்டு 10:45 வர கனவு 3 மாதத்தில் பலிக்கும். நைட்டு 10:45 நள்ளிரவு 1:15 வர ஒரு கனவு 1 மாதத்தில் பலிக்கும். பஞ்சாங்க சாஸ்திரப்படி கனவு பலனாக குறிப்பிடப்படுதுங்க. அதனால் கனவுகள் அதுவும் பிரம்ம முகூர்த்த வர கனவுகள் 10 நாளில் பலிக்கும். இதில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன பலன்? இறந்தவர்கள் உங்களோட கனவில் வந்தால் நல்ல செய்திகள் கிடைக்கும், அதாவது உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். இறந்தவங்க கிட்ட நீங்கள் ஆசி வாங்குவது போல ஒரு கனவு வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும்னு பொருளுங்க. இறந்தவர்கள் அழறா மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது. இந்த கனவு வந்தால் அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இதை வீட்டை விட்டு பொழும்பொழுது விநாயகரை வழிபட்டு செல்லணும். இந்த மாதிரி அழறாங்க அப்படின்றப்ப அது நல்ல கனவு கிடையாது. அதே மாதிரி இறந்தவர்களிடம் பேசுவது போன்ற கனவு வந்தால் உங்களுடைய பேர் புகழ் அதிகரிக்கும் அப்படின்னு பொருள். அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற மாதிரி உட்காந்து வந்தால். வீட்டில் இறந்தவர்கள் தூங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய கண்டத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நல்லது. அதே மாதிரி சவப்பெட்டி உங்கள் கனவுல வந்தால் நெருங்கியவர்கள் யாரேனும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இறந்தவர்கள் உங்களுடன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல புகழும் செல்வ செழிப்பும் உண்டாக போகுதுன்னு அறிகுறி. இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வரக்கூடிய இக்கட்டான நிலையிலிருந்து மீள்வீர்கள் அப்படின்னு ஒரு அறிகுறி. நாமே இறந்து விட்டது போன்ற கனவு வந்தால் கூட நம்முடைய ஆயுள் அதிகரிக்குங்க. சரி, இறந்து போன உங்கள் தந்தை கனவில் வந்தால் எல்லா பிரச்சனையும் சிறப்பாக கையாண்டு விரைவில் அதில் வெற்றி அடைய போகிறீங்க, அவர் ரொம்ப பெருமைப்படுறாருன்றதுக்கான ஒரு அதிகம். அவர் சிரிக்கிற மாதிரியோ அவர் பேசுகிற மாதிரியோ தான் ரொம்ப நல்லது. அவர் கோவப்படுற மாதிரியோ அழற மாதிரியோ இருந்தால் நல்ல கனவு கிடையாது. அவருக்கு செய்ய வேண்டிய முறைகளை கரெக்டாக செஞ்சுருங்க. அமாவாசை வழிபாடு கரெக்டாக செஞ்சுருங்க. இறந்து போன தாய் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுவும் அவங்க அழற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ உங்களை பார்த்து பேசாமல் போகிறாங்கன்றப்போ அது நல்ல கனவு கிடையாது. நம்ம அன்புக்குரிய நமக்கு வேண்டப்பட்ட ஒருவர் இறந்து போயிட்டார் அது மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் உங்களை விட்டு நீங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். இறந்து போனவங்களை தூக்கி போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நன்மை உண்டாக போகுதுன்னு அர்த்தங்க. சரி, இறந்தவங்க கனவுல உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நன்மைகள் எல்லாம் சேரும். என்ன நன்மைகளோ என்ன நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்களோ அது எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. இறந்தவர்கள் உங்கள் கனவுல அழற மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயம் அது நல்லது கிடையாது. இறந்தவர்கள் உங்களோட பேசுகிற மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கனவு. முக்கியமாக தாய் தந்தை கனவில் வந்தாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அவங்க சரி பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் உங்களுடைய வீட்டில் இறந்த தாய் தகப்பனார், ரொம்ப முக்கியமான அண்ணன் தம்பி, இவங்க யாராச்சும் இறந்துருக்காங்க தவறியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க கனவுல வராங்கன்றப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை தயங்காமல் பண்ணலாம். நான் கூடயே இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. கனவு அப்படின்றது நம்ம ஆழ் மனத்தோடு ஏற்படுத்தும். கனவுகள் நம்ம மனதோட நிறைவேறாத விருப்பங்கள் பிம்பமாக இருக்கும். கனவுகள் குறித்து உலகெங்கும் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. கனவு சாஸ்திரம் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்குது. சரிங்களா? அதனால் இறந்து போன தந்தை கனவுகள் வந்தால் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க. இறந்தவங்ககிட்ட பேசுகிற மாதிரி கனவு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஒரு சில கனவுகள் வந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஒரு சில கனவுகள் வந்தால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். இறந்தவர்கள் உங்கள் கனவுல வந்தால் அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அவங்க அழறாங்க, கோச்சின்னு போகிறாங்க, நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடாம போகிறாங்க, உங்களை சரியாக பார்க்க மாட்டுறாங்க, தூரமாக நின்று பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, இது மாதிரி எதனாச்சும் இருந்துச்சுறப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இறந்தவர் உயிருடன் இருக்கும்போது அவருக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யலை அப்படின்ற குற்றுணர்வு மன வருத்தம் இருந்தால் கூட உங்களுக்கு இறந்தவர்கள் தோன்றுவாங்க. அவங்க இறப்பு குறித்து உங்களுக்கு அதீத பதட்டம் இருந்தால் கூட அவங்களுக்கு அடிக்கடி கனவுல வருவாங்க. இது எந்த ஒரு தவறும் கிடையாது. இறந்து போன சொந்தக்காரோ நண்பரோ உங்கள் கனவுல தோன்றுவதற்கு ஆன்மீக காரணம் இருக்குங்க. சில சமயம் இறந்து போன ஆன்மாவிற்கு பூமியில் தன் வாழ்ந்த சந்ததி வழியாக ஏதேனும் உதவி தேவைப்படலாம். அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேற வேண்டிய ஒரு ஆசைகள் கூட இருக்கலாம். அதை கனவு மூலமாக தெரியப்படுத்துறதுக்காக கூட அவங்க வருவாங்க. ஒரு கனவு குறைந்து 3 முறைக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த ஆன்மீக கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறந்த ஆன்மாவிற்காக நீங்கள் ஏதாவது செய்யணும், அதீத நன்மை உங்கள் மேலே வச்சுட்டு அந்த ஆன்மா உங்கள் கனவுல வருது, அந்த இறந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்க நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யணுன்றதுக்காக கனவுகள் வருதுங்க. நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த இயற்கையான வழிகளை மரணம் அடைஞ்சாங்க அப்படின்றப்போ அவங்களோட மரணத்தை
எதிர்நோக்க முடியும். ஆனால் இறந்த பிறகு அவங்க பாதையில் செல்ல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எதிர்பாராத தருணங்களை கொடூர மரணங்களை சந்திச்சிருப்பாங்க. மன ரீதியாக சாவிற்கு தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இறந்த பிறகு அவங்களால சாந்தி அடைய முடியாது. சாந்தி பெறும் நோக்கில் அவங்களோட தொடர்பு காணுவாங்க. முதல் கட்டமாக அவங்க நினைவில் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்றப்ப, அவங்க நினைவு உங்களை வாட்டுறது அப்படின்றப்போ, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு முறையான ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்றப்ப நல்லது. இறந்தவர் கனவுல வந்தோன்னா, முக்கியமாக நீங்கள் அமாவாசை வழிபாடு சரியாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட அவங்க அடிக்கடி கனவுல வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அமாவாசை அன்று அவங்க நீங்கள் வைக்கக்கூடிய சாப்பாடு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அந்த காக்கைக்கு நீங்கள் வைக்கிற சாப்பாடு வந்து நம்ம முன்னே இறந்த ஆத்மாக்களுக்கு வைக்கக்கூடிய சாப்பாடு. அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யணும். இறந்த அந்த ஃபோட்டோக்கெல்லாம் தொடச்சி வெள்ளிக்கிழமை பூஜை இறையை வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செஞ்சிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வருடம் அவங்களுடைய தினம் வரும்பொழுது அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு வைங்க. நார்மலாகவே நாங்கள் டெய்லி சமைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. அது ரொம்ப நல்லது. அவங்க கூடயே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பாங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.